என்ன சமையலோ என்ன சமையலோ. மெதுவடைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 1 கப்பு உளுந்துக்கு 2 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உளுந்து போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் நல்லா அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நரநரப்பு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். வடைக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். வடை மாவு நல்லா ரெடி பண்ணியாச்சு. வடைக்கு முதல்ல எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி இதில் போட்டுடலாம். வடையில் போடுறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வந்து கிரைண்டரில் அரைச்சதால கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் மிக்சி அரையும், இல்லாட்டி அது அரையாது. கிரைண்டர்னால் கொஞ்சம் ஈஸி. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவல் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வடை மாவில் போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் சைடில் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சிடும். வடைக்கு நல்லா எண்ணெய் காஞ்செடுத்து ஒரு பிளேட்டில் பேப்பர் டவல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம்.
சூப்பராக மெது வடை ரெடி பண்ணியாச்சு. நல்லா அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு பாருங்கள் அவ்வளோ புதுசு புதுசுன்னு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.